பகுத்தறிவு அரங்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, யார் இந்த சாண்டா கிளாஸ்? கிறிஸ்மஸ் தாத்தானா யாரு? நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் தாத்தா யாரு? இப்போ இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிட்டா அங்க இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா யாரு? அதாவது அங்க சொல்லப்படுகிற கதைகள் என்னென்ன? ஆனா உண்மையிலே அவருடைய வரலாறு என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிறிஸ்மஸ். ஏன்னா பேசிக்கா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் தான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாரு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் தாத்தா இல்லையா? எப்பவுமே வந்துட்டு ஒரு பஃபூன் லுக்ல தான் இருப்பாரு. ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவருக்கு வந்துட்டு ஒயிட் பியர்ட் இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு ஒரு குல்லா போட்டிருப்பாரு. எப்பவுமே கையில வந்து ஒரு பை வச்சிருப்பாரு. இதை வச்சுட்டு அவர் எப்பவுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. ஹி யூஸ் டு லாஃப் எவ்ரி டைம். எல்லா டைமும் அப்படியே சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. ஒரு ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போற வழி ஃபுல்லா, அதாவது ஊர்வலமா இவங்களை கூட்டிட்டு போவாங்க. கரெக்டா கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்துட்டு இவரை வந்து ஊர்வலமா எல்லா பக்கமும் கூட்டிட்டு போவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தா எல்லார் வீட்டுக்கும் போவாரு. குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட் பிஸ்கட் தருவாரு. சம்டைம் கிஃப்ட்ஸ் கூட கொடுப்பாரு. எல்லாட்டையும் நல்லா ஜாலியாக பேசுவார். ஒரு என்டர்டைன்மெண்டான மேன். அப்படிதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா. இது இப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே நேராக ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கெலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே கொஞ்சம் வித்தியாசமான கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கலாம். அங்கேயும் இப்படிதான் கிறிஸ்மஸ்க்கு, அதாவது அங்கே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ்ங்கிறது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் கிறிஸ்மஸ் டே, இந்த 2 நாள் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அங்கே வந்து ஒரு 15 days கிட்ட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதோட மொதல் டேவே எப்போ இருந்து ஆரம்பிக்கணும், டிசம்பர் 6 ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு அந்த சர்ச்சில் இல்லை வெளியே எங்கே பார்த்தாலுமே அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட போஸ்டர் வந்து நம்ம எங்கேனாலுமே பார்க்கலாம். இல்லை அவரை மாதிரியே வந்துட்டு யாராவது வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்டில் நின்றுட்டு எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் தருவாங்க. போகிற வர குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட் தருவாங்க. இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லா பக்கமுமே உருவமைக்கப்படுகிறார், ஒரு பார்க்கப்படுகிறார். இல்ல பார்வையில் இப்படிதான் இருப்பார். கிறிஸ்மஸ் தாத்தானாலே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பஃபூன்ல ஒரு பஃபூன் மாதிரி பார்க்க இருப்பார். இப்படிதான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்டோரி சொல்ல மாட்டாங்க. பேசிக் இவருக்கு இருக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னா இவர் வந்து ஒரு வயதான ஒரு மனிதர். அவர் கரெக்டாக கிறிஸ்மஸ் அப்பந்தான் வந்துட்டு இவர் வெளியே வருவார். சந்தோஷமா வச்சுக்கிறனால இவருக்கு கிறிஸ்மஸ் தாத்தான்னு பேர். உண்மையிலே இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாண்டா கிளாஸ் என்பவர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் அவ்வளவு பிரபலம் கிடையாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான் இவர் வெளியே வருவார். மற்ற நாள் இவங்களுக்கு இவரை பற்றின அவ்வளோ பிரபலங்கள் வந்து பிரபலமான ஆள் கிடையாது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இவருக்குன்னே ஒரு ஸ்டோரி வந்து சொல்லப்படும், குழந்தைகளுக்கு மெயினா. அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஹி யூஸ் டு பி இன் நார்த் டர்க்கி, வட துருக்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர். இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா, இவருக்கு சொந்தமாக வந்து ஒரு டாய் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. இந்த ஒரு ஒர்க் ஷாப் வச்சு இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்துட்டு ஒரு தேவதைகளுக்கு நிகரான மனிதர்கள் அப்படி சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லான மேன்லாம் வந்து அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய தொழில் என்னன்னா, அவங்க வந்து டாய் மேக்கிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு லீவுங்கிறது கிடையவே கிடையாது. இவங்க வந்துட்டு என்டையர் இயர் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. இவங்களை வந்துட்டு ஒரு கண்காணிப்பாளர் மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் பார்த்துப்பாரு, சாண்டா கிளாஸும் பார்த்துப்பாரு. சாண்டா கிளாஸும் ஒர்க் பண்ணுவார் அதே இடத்துல. இவங்க வந்து என்டையர் இயர் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த இயர்ல ஒரே ஒரு நாள் மட்டும் லீவு. என்னைக்குன்னா கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் மட்டும் அவங்களுக்கு லீவு. எதுக்காக லீவுனா, அந்த இயர் ஃபுல்லா அவங்க செஞ்சாங்க இல்லையா, அந்த பொம்மைகளை வந்து குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த வட துருக்கியிலிருந்து எல்லா குழந்தைகளையுமே பார்த்துட்டு இருப்பாரு. யார் நல்ல பிள்ளை, யார் கெட்ட பிள்ளை, இந்த குழந்தைக்கு என்னென்ன பிடிக்கும், எதை கொடுத்தா யார் சந்தோஷப்படுவா அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் மொத்த நம்மளோட என்டையர் லைஃபையே வந்துட்டு அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்க மனிதர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கேருந்து கிளம்புவார். பேசிக்காக அவர் எப்படி வருவாருன்னா, வட துருக்கி அப்படின்னு சொல்லும் போதே என்னது, அங்கே ஃபுல்லாக வந்து பனி பெய்யும் இல்லையா? ஸோ வந்துட்டு அவர் எப்பவுமே, அதுவும் டிசம்பர் டைம்ங்கிறது அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு எப்பவுமே வந்து பனி பெஞ்சிட்டே இருக்கும். அவர் எப்பவுமே அந்த ஒரு பனி சறுக்கு வண்டியில தான் வந்து வருவார். ஸ்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பேசிக்காக நீங்கள் பார்த்துருக்கலாம், குதிரை ஓட்டும், சம்டைம் நாய்கள் ஓட்டிட்டு வரும், பனிக்கரடிகள் கொண்டு வரும். இவருடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைமான்கள், டியர்ஸ் தான் வந்துட்டு அவருடைய வாகனங்கள். அதாவது அது அந்த வாகன ஓட்டிகள். ஒரு 4 கலைமான்கள் வந்துட்டு அவரை வந்துட்டு இவருமே இழுத்துட்டே வரும். இவர் எப்பவுமே வந்துட்டு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே வரும். ஹோ அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே வருவார். ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். அவரை பார்த்தாலே எல்லாருமே ஆக்டிவ் ஆயிடுவாங்க.
கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாலே அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ற மனுஷன் மட்டும் இல்லாம அவரை பார்த்தாலே ஒரு 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 பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து ஒரு மனிதருக்கு வந்து சேரும். அவரை பார்க்கக்கே நிறைய குழந்தைகள் வந்து ஏங்கி போயிருப்பாங்க. ஆனா என்னன்னா கிறிஸ்மஸ் தாத்தா, ஒரிஜினல் கிறிஸ்மஸ் தாத்தா கண்ணு முன்னாடி வரமாட்டாருன்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு அவங்க நைட்டு தூங்கணும் அந்த குழந்தைங்க. அப்போ அந்த டைம் தான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த அன்னைக்கு லீவ் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு மேலே, அதாவது அவங்க வீட்டு கூரை மேலே தான் வந்து நிற்பாரு. நம்ம இப்போ இந்தியாவில் வந்துட்டு வீடு அமைப்புகள் வந்து வெவ்வேறாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நான் சொன்னேன் இல்லையா, பனி பெய்கிற இடங்கிறனால எல்லாரும் வீட்லையுமே சிம்னி இருக்கும். அதாவது தீ மூட்டி தான் வந்து அவங்க வந்து உயிர் வாழ முடியும் இல்லையா. பனி பெய்கிற இடத்துல வந்துட்டு அந்த தீ மூட்டுற அந்த சிம்னி இருந்தால் தான் அவங்களால உயிர் வாழ முடியும். ஸோ எல்லாரோட வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவார், கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த ஸ்லைல வந்து அந்த வீட்டு கூரை மேலே வந்து நிப்பாட்டுவார் அந்த வண்டியை. நிப்பாட்டிட்டு அந்த வீட்டில் என்னென்ன குழந்தைங்க இருக்கோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கொண்டு அந்த சிம்னி வழியாக உள்ள வருவார். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த வீட்டோட அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த சிம்னி கிட்ட சாக்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க. பைகள் கிடையாது, சாக்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த குழந்தைங்களோட சாக்ஸை. அந்த சாக்ஸ்க்குள்ள கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் வச்சுட்டு மறைஞ்சு போயிடுவார். இதுதான் வந்து அவங்களுக்கு சொல்லப்படுற ஸ்டோரிஸ். ஸோ இதன் மூலமாக, இந்த கதைகள் சொல்லப்படுவதன் மூலமாக இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்துட்டு நல்வழிப்படுத்துவாங்க. அதாவது நீ நல்ல பையனா இருந்தா கிறிஸ்மஸ் தாத்தா இந்த கிஃப்ட் தருவார், நீ கெட்ட பையனா இருந்தா என்ன தருவார்னா நிலக்கரி. அதாவது அவர் அந்த ஸ்லைல வருவார்ல, அவர்கிட்ட வந்து 2 விதமான மூட்டைகள் இருக்கும். ஒன்று ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ், இன்னொரு இதில் குழந்தைங்களுக்கு பிடிக்காத நிலக்கரி. ஸோ இந்த நிலக்கரி எடுத்துகிட்டு வருவார். நீ பேட் பாயாக இருந்தனா உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா உன்னோட சாக்ஸ்குள்ளே நிலக்கரி தான் போடுவார். நீ வந்துட்டு நல்ல பையனாக இருந்தனா உனக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு பிடிச்ச கிஃப்ட் வைப்பார். இல்லைன்னா நீ என்ன இத்தனை நாளும் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தியோ அந்த கிஃப்ட்டை வந்து அவர் உள்ளே வச்சுட்டு போவார். அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக இந்த கதைகள் அவர்களுக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அப்படின்னா தான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், வந்து நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் தருவார் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைகளின் மூலமாக ஒரு மதத்தை பரப்புவதற்காகவும் இந்த கதைகள் வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஸோ பேசிக்கா இப்படிதான் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தானா ஒரு வடிவமைக்கப்படுறார். ஆனா உண்மையிலே கிறிஸ்மஸ் தாத்தா யார்? இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா? இது இல்ல ஒரு கட்டுக்கதையா அப்படின்னா இல்ல, இது கட்டுக்கதை இல்லை. உண்மையிலேயே 4th செஞ்சுரியில் வாழ்ந்த, அதாவது 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் நிக்கோலஸ் என்பவரின் கதை தான் இது. அதாவது செயின்ட் நிக்கோலஸ் தான் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் வந்துட்டு 4th செஞ்சுரியில டர்க்கியில் பிறந்திருக்காரு, மைரா அப்படின்னு சொல்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா அநாத ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, பிறந்ததுல இருந்தே வந்து அநாத ஆசிரமத்துல தான் வாழ்றாரு. அந்த டயத்துல வந்து இந்த கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரா பரவிட்டு, அந்த மதம் வந்து ரொம்ப பாப்புலரா பரவிட்டு இருந்த டைம். ஸோ இந்த அநாத ஆசிரமம் மேக்சிமம் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி தான் வந்து நிறைய ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த டயத்துல வந்து இப்போ வந்து மதங்கள் வந்து என்னென்னமோ பண்ணலாம், மத வெறியர்களாக இருக்கலாம், என்னென்னமோ பேசிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, பாம்பு வைக்கிறாங்க, இல்லை ஏன் மதம் தான் பெருசு, ஓ மதம் தான் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ மதம் என்பது அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மதம். ஸோ அந்த அன்பு செய்கிறதோ, அன்பு அரவணைப்பு அப்படின்னா அந்த கிறிஸ்துவ மதமாக அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்திலே அப்படிதான் ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் நம்ம இந்திய நாட்டிலே வந்துட்டு நிறைய பேர் சரியில்லை. ஸோ அந்த டயத்தில் அப்போ அவங்களாம் வந்து ஆசிரமம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏழை குழந்தைங்களுக்கு இல்லை அனாதை குழந்தைங்களுக்கு அங்கே வந்துட்டு ஆசிரமங்கள் நிறைய இருக்கும். அதில் ஒருவராக வாழப்பட்டவர் தான், அதாவது அதில் ஒருவராக வளர்க்கப்பட்டவர் தான் வந்து செயின்ட் நிக்கோலஸ் என்பவர். இவர் பிறந்ததுலேருந்தே அங்கே கிறிஸ்டியானிட்டியை பார்த்தே வளர்றாரு, அதாவது அந்த மதத்தை பற்றியே படித்தே வளர்றாரு. பேசிக்காக ஒருத்தவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கும்ல, ஆல்ரெடி அன்பும் அரவணைப்பும் தான் சொல்லித்தரவே படுது அந்த அவருக்கு. பேசிக்காக இவருக்கு ஒரு நேச்சர் இருக்குல்ல, இவருக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு கருணையா பாவமா தெரியும். அந்த மாதிரி ஒரு இயல்புடைய மனிதராக இருக்கிறார். ஸோ இப்படியாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் போது இதே ஒரு நேச்சரோட வாழ்றாரு. யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி போய் நிற்கிறது, யாருக்காவது ஏதாவது ஒரு துக்கம்னா உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதுணையாக கூட இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். இவருடைய தொழிலும் என்னவாக மாறுகிறது, எல்லாருக்கும் சேவை செய்கிறது. அது மூலமாக வர ஏர்னிங் மட்டும்தான் அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஒரு டயத்தில்
என்ன ஆகுது, நல்லா இப்படி வளர்ந்து வந்துட்டாரு, ஒரு பெரிய பையனா ஆயிட்டாரு. ஒரு டயத்துல ஒரு பயணம் மேற்கொள்ற ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. அப்ப போயிட்டு இருக்க டயத்துல ஒரு 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 டிராவல் போறாரு. போற டயத்துல எங்க போய் ஸ்டே பண்ணன்னு தெரியாம ஒருத்தவங்க வீட்ல போய், அதே மயிராங்கிற அந்த அந்த ஊருக்குள்ள ஒருத்தவங்க வீட்ல போய் அவரு ஸ்டே பண்றாரு. அந்த ஸ்டே பண்ற ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்படி இருந்துமே இவருக்கு வந்து அவங்க இடம் தராங்க. இவரும் அந்த வீட்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்ல வந்து எல்லாரும் அழுறாங்க. இந்த மாரி என்ன பண்ணுவோம்? நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோமே! அவங்க ரொம்ப ஒரு வ வ வறுமைக்கு உள்ளானவர்கள். ஸோ ரொம்ப அழுறாங்க. நைட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அவங்க அந்த வீட்ல வந்து 3 பெண் குழந்தைகள். ஸோ இந்த 3 பெண் குழந்தைகளையும் நம்ம எப்படியாவது படிக்க வைக்கணுமே! அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குடுக்கணுமே! நம்ம என்ன பண்ணுவோம்? அப்டி சொல்லி ரொம்ப அழுறாங்க. முக்கியமா இவங்களுடைய கல்யாணத்தை பற்றி நினைக்கும்போது அவர்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏன்னா, அந்த காலகட்டத்தில கல்யாணம் பண்ணி தரணும்னா, அதுக்கு பெரிய டவுரி குடுக்கணும். அந்த அந்த டயத்தில ரோமன் எம்பயர்ல இப்படி ஒரு இது இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு நம்ம டவுரி குடுக்கணும். ஆனா, அதுக்கான பணம் போதுமான அளவுக்கு மணி இல்லாததால, இவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா, என்ன சூழ்நிலைன்னா, இப்ப கல்யாணம் ஆகலன்னா, அங்க என்ன சூழ்நிலைன்னா, அ ஒண்ணு ப்ராஸ்டியூட்டா போயிரணும். இல்லன்னா யாருக்காவது அடிமையாக விற்கப்படுவார்கள். அவங்களுடைய நிலைமை என்னன்னு நம்மளால யோசிக்கவே முடியாது. ஸோ இத நினைச்சு அவர் ரொம்ப அழுகுறாரு. ஒண்ணு நம்ம குழந்தைங்க 3 பேருமே ப்ராஸ்டியூஷன்ல இறங்கணும். இல்லன்னா அவங்க 3 பேத்தையும் நம்ம யார்கிட்டயாவது விக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி இவங்க 3 பேரும் அழுறாங்க. இத வந்து நிக்கோலஸ்ங்கிறவரு அவரு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன இந்த மாரி சொல்றாங்களே! ஐயோ! பாவம் என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போ உடனே என்ன பண்றாரு, தன்கிட்ட இருந்த அது இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருப்பார்ல, அந்த மணிலாம் எப்பவுமே கையிலே தான் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த எல்லா மணியும் எடுக்குறாரு. இவருக்கு பேசிக்கா ஒரு கருணை உள்ளம் இருந்ததுங்கிறது ஒரு நேச்சரா இருந்தாலும், இன்னொரு ஒரு சுபாவமும் இருக்கு. என்னன்னா, அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நம்புனாரு. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றோம்னா, அந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம உதவி செய்றோம்னாக்கா, அது அது வந்து ஒரு பெருமை மிக்க விஷயமா நினைக்கக்கூடாது. இன்னொன்னு அதன் மூலமாக வர எந்த ஒரு சலுகைகளையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாதுங்கிற ஒரு மனிதர். அப்பனா தான் அந்த உதவிக்கே வந்துட்டு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அதுதான். நம்ம உதவி செய்யணும்னா, அது மூலமாக ஒரு பெருமை கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா நெனச்சுட்டோம்னா, அந்த உதவிக்கு ஒரு மரியாதையே கிடையாது இல்லையா? ஸோ அதே மாரி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மனிதர் தான் வந்து செயின்ட் நிக்கோலஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர்ட்ட இருக்கிற பணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, நேரா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளிய வராரு. வந்துட்டு அங்க ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துல ஒரு 3 சாக்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு. அந்த 3 சாக்ஸ்குள்ளயும் ஒவ்வொரு பொண்ணோட அந்த 3 பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பேர சொல்லி அந்த சாக்ஸ்குள்ள இவர் வந்து அந்த பணத்த வந்து போட்டு வைக்கிறாரு. அவங்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளோ பணம் தேவைப்படும் அவங்க வளர்றதுக்கு, கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த பணத்த போட்டுட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது, அவங்க போயிட்டாரு போலுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவங்களும் எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காலையில தற்சமயமா அவங்க வெளிய வரும்போது, அந்த மரத்துல 3 சாக்ஸ் தொங்குறதையும், அதுக்குள்ள என்னமோ இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. சரி வேகமா என்னன்னு போய் எடுத்து பார்த்தா, அதுக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பணம் இருக்கு. இத பார்த்தோனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை மாற்றம் இல்லையா? இவங்க வாழ்க்கை என்ன ஆகப் போகிறதுன்னே தெரியாம, இதுதான் நம்மளுடைய விதின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல, ஒரு வாழ்க்கை மாற்றமே அங்க நடக்குது. என் வாழ்க்கை வந்து சரியா போகுது. நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை சரியா போகுதுன்னு அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. இத பார்த்தோனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமா இருக்கு. எல்லார்ட்டயும் போய் சந்தோஷமா சொல்றாங்க. நீங்க பண்ணீங்களா? நீங்க பண்ண பக்கத்து வீட்டுலாம் கேட்கறாங்க. நீங்களா குடுத்தீங்க? நீங்களா அந்த பணம் குடுத்தீங்க? அப்படின்னா. அப்போ அந்த பக்கத்து வீட்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, நாங்க எதுவும் பண்ணல. உங்க வீட்ல நேத்து வந்து ஒருத்தர் தங்குனாரு இல்லையா? அவர் தான் வந்து காலையில இந்த சாக்ஸ் இந்த சாக்ஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் இத பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு, அந்த விஷயம் ஃபுல்லா அந்த ஊர் ஃபுல்லா பரவுது. ஸோ அப்புறம் நேரா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்த ஒரு மனிதர் இப்படி ஒருத்தர் இருக்காரு. இவர் இந்த சர்ச்ல இருந்து தான் வந்திருக்காரு. அதனால தான் வந்து அவங்க தங்கவே இடம் குடுத்துருந்தாங்க. ஸோ ஸோ உடனே நேரா போயி இந்த மனிதர போய் இது நிக்கோலஸ வந்து வேகமா போய் பார்க்குறாங்க. இந்த விஷயம் வந்து இந்த ஊர் ஃபுல்லாவே பரவுது. அப்போ இந்த மனிதர்கள் எல்லாருமே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவ்வளோ நல்ல மனிதரா இருக்காரு. இவரையே வந்துட்டு நம்ம ஊரோட பிஷப்பா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த ஊரின் பிஷப்பாக தேர்ந்தெடுக்கிறாரு. அங்க இருக்க சர்ச்ல அடுத்து அவர் வாழ்க்கை முழுவதும் அங்க ஒரு பிஷப்பாவே வாழ்ந்து முடிச்சு இறந்து போனாரு. ஸோ இவர் வாழ்ற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயுமே அன்போடையும் பரிவோடையும் இவர் மேல வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்க முடியாது. ஒரு புள்ளி ஒரு தவறு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை, எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கிறார். இதனாலே வந்துட்டு மக்கள் வந்து அவரை நோக்கி நிறைய வராங்க. கிறிஸ்டியானிட்டி பரவ ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அந்த இடமே வந்துட்டு ஒரு நல்ல கிறிஸ்துவ மக்கள் வந்து அதிக அளவுல பரவி எல்லாருமே சந்தோஷமா வாழ்றாங்க. இவர் கடைசியாக எப்போ இறக்குறாரு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி இவர் இறந்தும் போகிறார். இந்த நாளை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு துக்கமான நாளாக கொண்டாடல.
ஒரு சந்தோஷமான நாளாகவே, அவர் இறந்த அன்னைக்குமே வந்துட்டு, ஏன்னா அவர் எல்லாரையுமே அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எல்லாரையுமே வந்து அவர் சந்தோஷமா பார்க்க மட்டும்தான் ஆசைப்பட்டாரு. ஸோ அதையும் வந்து ஒரு நல்ல நாளாக, சந்தோஷமான நாளாக பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பர்டிகுலர் டேல கிஃப்ட் பரிமாற்றங்கள் செய்ய, அதாவது ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு சந்தோஷம், நிக்கோலஸ் வந்து உயிரோட இருக்கிறதாவே நம்பிட்டு நிக்கோலஸ் தான் வந்து அதை தர்றதாவும் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்துதான் அவருக்கு வந்துட்டு ஒரு பெயர் மாற்றம் வருகிறது. அதாவது செயின்ட் நிக்கோலஸ் என்ற பெயர் வந்துட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் மேனா வந்து உருவமைக்கப்பட்டனால, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மனிதங்கிறனால அவருக்கு வந்து சிண்டர் கிளாஸ் சொல்லி ஒரு டர்க்கி மொழியில பேர் வருது. சிண்டர் கிளாஸ், சாண்டா கிளாஸ் இல்ல, சிண்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. நாளடைவுல என்ன ஆகுது, செஞ்சுரிகள் போய்கிட்டே இருக்கு. இவர் வந்து 4th செஞ்சுரி இல்லையா, அதுக்கப்புறம் மாறுது, 5th செஞ்சுரி வருது, 6th வருது, 17th 18th இந்த மாதிரி இப்படி செஞ்சுரிஸ் மாறுது. ஸோ இப்படி காலங்கள் மாற மாற என்ன நடக்குது, அந்த அந்த கண்ட்ரி, அதாவது அந்த டர்க்கியில் இருக்க மக்கள், அந்த ரோமன் எம்பையர் ஃபுல்லாக, அதாவது இந்த கலாச்சாரமே வந்து எல்லார் பக்கமே பாருங்க, அந்த கிஃப்ட்ஸ் கூட இது வந்து சாண்டா கிளாஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த சிண்டர் கிளாஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அப்படியே அவர் அந்த நாளில் உருவமைக்கப்படுகிறார். அவர் வந்துட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் மேனாகவும் ஒரு பஃபுன் ட்ரெஸ் போட்ட ஒருத்தராகவும் ஒரு 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 உருவத்தை பார்த்தா யாருக்கு எப்படி சந்தோஷமாவாங்களோ அந்த மாதிரி ஒரு உருவம் அமைக்கப்பட்டுட்டே வராரு. ஸோ இப்படியே பரவுது. டிசம்பர் 6ஆம் தேதி இப்படி ஒரு சந்தோஷமான நாளாகவே கொண்டாடவும் படுகிறது. இப்படியே காலப்போக்கில் என்ன ஆகுது, அப்படியே எல்லா பக்கமும் பரவாது. செஞ்சுரிகள் மாற 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 இந்த இந்த ஒரு ட்ரெடிஷன், இந்த கலாச்சாரம் வந்து எல்லா பக்கமுமே பரவுது. அப்புறமும் காலங்கள் போக போக என்ன ஆகுது, அந்த ரோமன் எம்பையர்ல இருந்துட்டு அந்த யூரோப்பியன் மக்கள்லாம் வந்துட்டு வேற வேற நாடுகளில் போய் தங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுச்சு. அப்போ அமெரிக்காவுக்கு இமிகிரன்ஸ் ஆகிற மக்கள் வந்து அதிக அளவுல இருக்கிறாங்க. அப்போ இந்த கல்ச்சரை, இந்த கிஃப்ட்ஸ் கொடுக்குற அந்த சிண்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்துட்டு அந்த அமெரிக்கன் கல்ச்சரும் வந்து அடாப்ட் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் இது பரவப்படுகிறது. இது முழுமையாக எப்படி வந்து, அதாவது என்டையர் வேர்ல்டு வந்து எப்போ பரவுச்சு, முழு உலகத்துக்கே வந்து இப்படி சாண்டா கிளாஸ் விஷயம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா, முதல்ல கொக்கோ கோலா கம்பெனி 19th செஞ்சுரியில் ஆரம்பிக்கப்பட்ட கொக்கோ கோலா கம்பெனி தான் இதுக்கு காரணம். இவங்க வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இதை வந்து பரப்பணும், இந்த இவங்க ப்ராடக்ட் வந்து விற்கணுங்கிறதுக்காக இந்த என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அப்போ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மனிதனாலே சாண்டா கிளாஸ் இல்லையா. ஸோ அதாவது காலப்போக்கில் அது இப்போ அமெரிக்கன் கல்ச்சர் போனோடனே அவருக்கு பேர் வந்து சாண்டா கிளாஸாகவும் மாறிடுச்சு. ஸோ அந்த ப்ராடக்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணாங்க, ஒரு பிராண்டு மாதிரி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ யாரை சூஸ் பண்ணலாம் பார்க்கும்போது இந்த சாண்டா கிளாஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்றாங்க. அந்த டயத்துல தான் வந்து இவரை பற்றின ஒரு பாடலும் பாடப்படுகிறது. சாண்டா கிளாஸ்னா எப்படி இருப்பாருன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று என்ன, வயது முதிர வந்துட்டு சம்டைம் வந்துட்டு ஒரு சில சாண்டா கிளாஸ் மட்டும் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சில சாண்டா கிளாஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சாண்டா கிளாஸ் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப வயசானவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக அவர் இன்னும் உயிரோடு இருப்பதாகவே பார்க்கவும் படுகிறது. ஸோ இந்த பாடல்கள் மூலமாகவும் அந்த விளம்பரத்தின் மூலமாகவும் சாண்டா கிளாஸ் ரொம்ப பிரபலமாகிறார். ஆனால் என்ன மாதிரி பிரபலமாகிறாருன்னா, இது வரைக்கும் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தானாலே கிரீன் கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பார். அதாவது நீங்க இப்ப நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட தாத்தாவை தானே தெரியும் இல்லையா. ஸோ அண்டல் கொக்கோ கோலா கம்பெனி வந்து இந்த விளம்பரத்தை எடுத்து பண்ற வரைக்கும் கொக்கோ கோலா கம்பெனி வந்து ஒரு ரெட்டுங்கிற ஒரு கலர் தான் அவங்க எடுத்துக்கிட்டனால சாண்டா கிளாஸ்க்கு ரெட்டுங்கிற கலர் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால கிரீன் வித் ஒயிட் கலர்ல இருந்த கிறிஸ்மஸ் தாத்தா ரெட் வித் ஒயிட் கலர்ல மாறுறாரு. அப்ப இருந்துதான் இவருடைய உருவம்னு இப்படிதான் முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. இந்த கொக்கோ கோலா கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்துதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அமெரிக்கன் கல்ச்சர்ல வந்துட்டு சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பரப்பப்பட்டதும், இந்த முக்கியமா கிறிஸ்மஸ், அதாவது நான் முதல்ல சொன்னேன் டிசம்பர் 6ஆம் தேதி தான் வந்து நம்ம அவருடைய ஞாபகமா வந்து கிஃப்ட்ஸ் வந்து பரிமாற்றங்கள் செய்யப்பட்டது இல்லையா. ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம டிசம்பர் 24 தான் கிறிஸ்மஸ் ஈவா எடுத்து அன்னைக்கு தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவாருன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி மாறுதுன்னா, அன்றைய காலகட்டத்தில் அப்போ வாழ்ந்த 15th செஞ்சுரியில் வாழ்ந்த, அதாவது காலங்கள் மாற மாற இது எல்லாரும் பரப்புனாங்கன்னு சொல்லி, அப்போ மார்ட்டின் லூத்தர் கிங் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு இது ஃபாலோ பண்ணி வராரு. அப்போ மக்களிடையே இந்த கிறிஸ்டியானிட்டி பரவணும், அன்பும் கருணையும் மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிறிஸ்மஸ் ஈவுன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டு
இந்த சாண்டா கிளாஸை பத்தி அவங்க வந்து வெளியே சொல்றாங்க. ஸோ இதன் மூலமாக மதத்தையும் பரப்புகிறார்கள். மெயின் அந்த மதம் வந்துட்டு எங்க இருந்து பரவணும்? எப்பயுமே வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார், எப்பவுமே இந்தியாவோட கண்கள் வந்துட்டு நம்ம இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லை. ஏன்னா அங்கிருந்து தான் ஊக்குவிக்கணும். ஸோ அதே மாதிரி அதே விஷயத்தை தான் மார்ட்டின் லூதர் கிங்கும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு. குழந்தைங்கள்ல இருந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க, நல்ல விஷயங்களை வந்து அவங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக தான் அந்த சாண்டா கிளாஸ்ங்கிற கேரக்டர் அவரும் வந்து பிரமுகப்படுத்துறாரு. ஸோ அதன் மூலமாக இந்த கதைகள் சொல்லப்பட்டு அவங்க கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து மதத்தை மாற்றுகிறார்கள். கிறிஸ்டியானிட்டி மதத்தை மாற்றுவது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளை நல்வழியும் படுத்துகிறார். ஸோ இப்படியாகத்தான் கிறிஸ்மஸ் தாத்தா என்ற கதை உருவானது. இதுதான் அவருடைய வரலாறு. முக்கியமாக இவருக்கு வந்து நிறையா இவரை ஃபேமஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் மார்ட்டின் லூதர் கிங், கொக்கோ கோலா கம்பெனி அப்படின்னு சொன்ன மாதிரி போப் யூஜின் 4ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. போப் அந்த தலைமுறைகள் இருக்காங்க, அதில் யூஜின் 4ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு இவரை மிகவும் பெருமைப்படுத்தி, செயின்ட் நிக்கோலஸை பெருமைப்படுத்தி அவருக்கு புனிதர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வரலாற்றில் இருந்த ஒரு மனிதர் தான் வந்து செயின்ட் நிக்கோலஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டுக்கதைங்க, சும்மா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, வரலாற்றில் இருந்த ஒரு புனிதமான மனிதர் அவர். ஸோ அவர் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை பார்த்தது வந்துட்டு ஒரு அழகான பார்வையில் பார்த்தாரு. அது மதமாக பார்க்கப்படவில்லை, அது அன்பும் கருணையும் அரவணைப்பும் இருந்த ஒரு இடமாக தான் அவர் பார்த்தார். ஸோ மதம் வந்துட்டு ஒரு மதம் வெறியாக மாறக்கூடாது. அந்த மதத்தின் மூலமாக அவர்கள் வந்து அன்பை மட்டும்தான் சொல்ல ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மதம் வந்து அழகானது தான். ஆனா அதை வந்துட்டு இப்படி தவறா மத வெறியர்களாக மாறி நான் கிறிஸ்டின், நான் இப்படி, நான் அப்படின்னு வந்துட்டு இப்ப பெருமை பீத்திக்கிற விஷயங்கள். இந்து மதமாக இருந்தால் கிறிஸ்டின் கோயிலுக்குள்ள வர வேண்டாம், முஸ்லிம் மதமாக இருந்தால் கிறிஸ்டின் பெண்களோடு பேச வேண்டாம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில அறிவில்லாத மனிதர்கள் சொல்லி திரிவது வந்துட்டு அசிங்கம் தான் அந்த கிறிஸ்துவ மதத்திற்கே. Thank you.